பேஸ்ட்டோட இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு ஒயிட் பேப்பராலேயோ இல்லை ஏதாவது ஒரு கலர் பேப்பராலேயோ கவர் பண்ணிக்கோங்க. முதல்ல இதே போல் மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஓரத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 4 பாகத்திலையும் கட் பண்ணி எடுத்து நீங்கள் கம் வச்சு ஒட்ட வச்சுக்கோங்க. இதே போல் நீங்கள் இன்னொரு சைடும் ஒட்ட வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பிளாஸ்டிக் பாட்டிலோட மூடி எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அடியிலையும் இதே போல் வரைஞ்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பிளேடால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மூடி வந்து இந்த மாதிரி வைக்க முடியுமான்னு கரெக்டாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய ஊசி எடுத்து இதே போல் குத்தி விட்டு அதுக்கப்புறமா டூத் பிக்கை வச்சு இதே போல் மாட்டி விட்டுக்கோங்க. வெளியில் தெரியிற அந்த எக்ஸ்ட்ரா இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ நம்ம சின்னதாக ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து இதே போல் மடக்கி விட்டுக்கோங்க. கம் வச்சு ஒட்டிக்கோங்க. இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ரா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பென்சில் போகிற அளவுக்கு கேப் விட்டு அதை நல்லா ஒட்ட வச்சுக்கோங்க. அதை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து பாக்ஸோட அடிப்பாகத்தில் கம் வச்சு ஒட்ட வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சதை இதே போல் இன்சர்ட் பண்ணி இன்னொரு மூடியை வந்து இன்னொரு சைடு மாட்டி விட்டுக்கோங்க. வெளியில் தெரியறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளாக் A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் சின்னதாக ஒரு டிசைனை கட் பண்ணி அதை ஒட்ட வச்சு சின்னதாக ஒரு லைன்ஸ் எல்லாம் போட்டு விட்டு 2 குட்டி கண்ணாடியும் ஒட்ட வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு வந்து பிளாக் கலரில் சின்னதாக ஒரு டிசைனை கட் பண்ணி எடுத்து ஸ்கெட்சால் இதே போல் வரைஞ்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கதவு ஜன்னல்கள் இதுக்காக நீங்கள் பிளாக் கலரில் நீங்கள் இதே போல் கட் பண்ணி எடுத்து அதையும் ஒட்ட வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய அழகான பஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.